ரிஷப ராசிக்கு எதிர்ப்பு மிதுன ராசிக்கு போல தவறான வழிநடத்தல்ல போயிடக்கூடாது. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். தெய்வ நம்பிக்கை நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல நம்ம உழைப்பின் மீதும் நம்ம நம்பிக்கை வைத்து உழைக்க வேண்டும். நேர்மையாக நிச்சயமாக நம் வாழ்வில் நமக்கு வெற்றி கிட்டும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 6ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 திங்கட்கிழமை, தமிழ் மாதம் பங்குனி. இன்றைய சூரிய உதயம் 7:15க்கு, சூரிய அஸ்தமனம் 7:16க்கு. இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தி, முடியும் நேரம் இன்று மாலை 4:40க்கு. அதன் பிறகு பஞ்சமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் அனுஷம். அனுஷ நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதி முறைப்படி 7ஆம் தேதி அதிகாலை 5:26க்கு முடிவடைந்து கேட்டை நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:13 8:13 வரை. அதன் பிறகு 4:15 5:16 வரை. இரவு வேளையில் 7:16 8:46 வரை. ராகு கால நேரம் காலை 8:43 10:14 வரை. யமகண்ட நேரம் காலை 11:44 1:15 வரை. குளிகன் மதியம் 2:45 4:15 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷராசிக்கு மகிழ்ச்சி, ரிஷப ராசிக்கு எதிர்ப்பு, மிதுன ராசிக்கு வெற்றி, கடக ராசிக்கு தடங்கல், சிம்ம ராசிக்கு நட்பு, கன்னி ராசிக்கு ஏமாற்றம், துலாம் ராசிக்கு லாபம், விருச்சிக ராசிக்கு ஊக்கம், தனுசு ராசிக்கு சுகம், மகர ராசிக்கு அசதி, கும்ப ராசிக்கு புகழ், மீன ராசிக்கு ஆர்வம். நம்ம இரும்பு நீங்கள் பாருங்க, அது நீரோடு சேர்ந்தால் துரு பிடிச்சி போயிடும். அதே போலத்தான் நம்ம மனிதர்கள் யாருடன் சேர வேண்டும் என்பதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம பழகிறவங்க கூட பழகணும். அந்த பழக்க வழக்கங்களில் பிரச்சனை இருக்கவங்க கூட சேர்ந்து நம்மளும் அவர்கள் போல தவறான வழிநடத்தலில் போயிடக்கூடாது. அதனால் அந்த இரும்பு நீரில் சேர்ந்தால் துருப்பிடிப்பது போல நமக்கும் தவறான நட்புகள் ஏற்பட்டால் நம்ம வாழ்க்கையிலையும் பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் இரும்பு நெருப்போடு சேர்ந்தாக்கா அது தூய்மை அடைஞ்சு அது அதற்கு ஒரு உருவம் கொடுப்பார்கள் அல்லவா. நெருப்புக்கு அது அவ்வளவு தூய்மைப்படுத்தப்படும். ஸோ நம்ம எப்போவுமே தூய்மையானவர்கள் கூட பழக வேண்டும். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.